தாவேக்காவில் நாளுக்கு நாள் தீவிரமாகும் உட்கட்சி பூசல். மாவட்ட செயலாளர் இல்லாமல் நடைபெற்ற அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்ட கூட்டத்தில் காலியான நாற்காலிகள். உரையின் போது வெளியேறிய தொண்டர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசியலில் நீடித்து வரும் உட்கட்சி மோதல் தற்போது வெளிப்படையான மோதலாக மாறியுள்ள நிலையில் சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளுக்கான மாவட்ட செயலாளராக மாரி செல்வம் செயல்பட்டு வரும் நிலையில் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரும் தொழில்துறை அமைச்சருமான கீர்த்தனா மாவட்ட செயலாளர் பொறுப்பை பெற முயற்சி செய்து வருவதாக கட்சி வட்டாரங்களில் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என மாரி செல்வம் கட்சி நிர்வாகி ஒருவரிடம் பேசிய ஆடியோ அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பு அடங்கும் முன்பே நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மற்றும் பிளக்ஸ்கள் கிழிக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று சிவகாசியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் ஜெய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாவட்ட செயலாளர் மாரி செல்வத்திற்கு அமைச்சர் கீர்த்தனா தரப்பிலிருந்து முறையான அழைப்பு வழங்கப்படாததால் அவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இதன் காரணமாக மாவட்ட அளவிலான பல முக்கிய நிர்வாகிகளும் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதனால் நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான நாற்காலிகள் பெரும்பாலானவை காலியாக காணப்பட்டன. நடிகர் ஜெய் மற்றும் அமைச்சர் கீர்த்தனா பங்கேற்ற நிகழ்ச்சியிலேயே எதிர்பாராத அளவிற்கு கூட்டம் திரளாதது கட்சியினரிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது. மேலும் அமைச்சர் கீர்த்தனா உரையாற்றிக் கொண்டிருந்த போதே கூட்டத்தில் இருந்த பல தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியேற தொடங்கினர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு வழங்கப்படாதது, அவரது ஆதரவாளர்கள் நிகழ்ச்சியை புறக்கணித்தது, காலியான நாற்காலிகள் மற்றும் முறையின் போது வெளியேறிய தொண்டர்கள் என தொடர்ச்சியாக அரங்கேறிய சம்பவங்கள் விருதுநகர் மாவட்ட தாவேக்கா அரசியலில் உட்கட்சி மோதலை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது. இவ்வளவு அன்பு நீங்க கொடுத்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். அவரது வருகை எங்கள் நிகழ்விற்கு மேலும் பெருமை சேர்க்கும். சிவகாசி மக்களின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் அன்பு சகோதரர் நடிகர் ஜெய் அவர்களை மனமாற வரவேற்கிறேன். திரையுலகில் பல வெற்றி கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களின் இதயங்களை வென்றவர், எளிமையால் அனைவரின் அன்பையும் பெற்றவர், இளைஞர்களின் செல்ல நட்சத்திரம் சகோதரர் ஜெய் அவர்கள் தங்களின் வருகையை சிவகாசி இளைஞர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். அன்புடன் சிவகாசி வருகைக்கு தந்து எங்களை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.